எல்லோருக்கும் வணக்கம். இரண்டு தலைவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரே டச்சிங். ஆனால் இதனால் நம்மளுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நம்ம எதிர்பார்த்தது நம்மளுக்கு போடப்பட்ட அந்த 25% அடிஷ்னல் டேரிஃப் கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா, அல்லது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் வந்து இந்த வாரத்துக்குள்ள வார் க்ளோஸ், எப்படி இஸ்ரேலும் ஈரானும் அறிவிச்சுக்கிட்டாங்களோ, வார் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்க ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வருமா அப்படின்னு பார்த்தோம். அதுவும் வரல. ஆக மொத்தம் நம்ம நிஃப்டிக்கு ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் என்பது இல்லை. ஸோ இந்த புட்டின் ட்ரம்ப் அவர்களுடைய மீட்டிங்க்கு அப்புறம் வர திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் ஒன்றும் ஒரு ரத்த சரித்திரம் அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இல்லை. இனி 2 நாள் எப்படின்னு பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் திட்டம் போட்டு காய் நகர்த்து அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கையிலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி, ஜெயிக்கிறதுக்கு சார்லி மங்கர் மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர். அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு முக்கியமான விஷயந்தான். அவர் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். எதிர்பார்ப்பை ரொம்ப கம்மியாக வச்சுங்க உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமாக எப்போவுமே சிரிச்ச மேனிக்கே இருங்க. அன்பு, வீட்டில் அன்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அன்பா இருக்கு. இந்த 3 இருந்தாவே ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது எல்லாத்தையும் விட அவர் ஒரே வார்த்தையில் சம்மரி பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குற, அல்லது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இது எனக்கு கரெக்டாக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணு. ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் பலது இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, ஷார்ட் டைம் ட்ரேடிங் ஒன்று இருக்குது, பை டுடே செல் டுமாரோன்னு இருக்குது. அது போக வந்து ஷார்ட் டைமில் பொசிஷன் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுறது ஒன்று இருக்குது, லாங் டேர்ம் ட்ரேடுன்னு இருக்குது. இத்தனை ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது. இதையை வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க, அல்லது எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு 4 மாதமோ, இப்போ யாராவது 2025 யாராவது வந்திருப்பீங்க, அல்லது முதல்ல இருந்தே இருப்பீங்க. இத்தனை வருஷம் கூடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எது ஒர்க் அவுட் ஆச்சோ அதை நீங்கள் பண்ணும்பொழுது தான் வெற்றி மிக வேகமாக எளிதாக அடைய முடியும். எனக்கெல்லாம் வயசு 45 ஆச்சு. எனக்கெல்லாம் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் ஏறானோ இறங்குறானோ அதை பற்றி கவலை இல்லாமல் டிவிடெண்டுகளை மட்டுமே வாங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா என்னுடைய ஸ்டாக்குகள் இறங்கினாலும் கவலைப்பட மாட்டேன். சரி, ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க டிவிடெண்டை கொடுத்து விட்டுருவானே அப்படின்ற மாதிரி போய்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, எத்தனையோ விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. கடைசியில் இதுதான் நம்மளுக்கு கரெக்டு அப்படின்ற மாதிரி பரீட்சையார்த்த முறையில் ஒவ்வொன்றிலையும் தெரிஞ்சுக்கிட்டா தானே தெரியும். யாருக்கு தெரியும், சில பேர் திடீர்னு ட்ரேடிங்லேயே பெரிய ஆளானாலும் ஆயிடுவாங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்லேயே மிக பவர்ஃபுல் என்னென்னா, ஒரு பங்கு பர்ஃபார்மன்ஸ் நல்ல அருமையான லாபம் அப்படின்னு காமிச்சான்னா அவன் திடீர்னு உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக ஒர்க் ஆக மெத்தட் என்பது இதுதான். அந்த கம்பெனியினுடைய லாபம் என்பது திடீர்னு விண்ணை முட்டும் அளவு ஏறிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தினுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு 2 பங்கு பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். சர்தேன்னு ஒரு பங்கு இருக்குது, ஜிவிடி அண்ட் டின்னு ஒன்று இருக்குது. ஸோ யாருமே கும்பா குட்டி மாதிரி ஒரு பங்கை தூக்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இது 10 வருஷம் கழிச்சு இது நல்லா வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் எதையும் இந்த நேரத்தில், இந்த க்ஷணத்தில், இந்த சர்தா இன்ஜினியரிங்கோட எல்லாம் போய் போட்டி போட முடியாது. இப்போ சமீபத்தில் இந்த பங்கு 200 கோடி 100 கோடின்னு லாபம் கொடுத்து கொண்டிருந்த பங்கு இந்த Q1 திடீர்னு 437 கோடி லாபம் என்பது காமிச்சிட்டான். அவனுடைய சேல்ஸ் என்பதுமே சமீபத்தில் இல்லாத அளவில் 1633 பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டான். ஸோ இந்த பங்கு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 52 வீக் லோவில் இருந்து கொஞ்சம் பாதி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அந்த 52 வீக் லோவில் இருந்து இன்னும் லோவில் போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது விண்ணை முட்டும் அளவு வந்திருப்பானான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ பொதுவாக லாஜிக் வைஸ் பார்த்தா இது விண்ணை முட்டும் அளவு வந்திருக்கணும்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அந்த வகையில் அவன் 52 வீக் லோ அல்லது மிட்வே ஆஃப் த லோவில் இருந்து டக்குன்னு அவன் 400 to 550 அப்படின்றது சமீபத்தில் வந்திருக்கான். ஸோ அவன் ஏறினது எல்லாமே இப்போ சமீபத்தில் தான், இந்த மாதத்தில் தான், அந்த ரிசல்ட் சீசனில் தான் ஏறி இருக்கு. இன்னொரு பங்கு ஜிஇ வெர்னோவா டிடி அப்படின்ட்டு, இது வந்து கிரிட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பிஸ்னஸில் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்குனுடைய ரிசல்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா,
சாதாரணமாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, சமீபத்தில் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, 291 கோடி லாபம்னு காமிச்சா 1330 கோடி சேல்ஸ் என்பது அதுவும் அதிகமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பங்கை தூக்கி அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தில் 52 வீக் லோவில் இருந்தது. ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் அதை கொண்டு வந்து 2800, 1200 இங்கே, 2800 இங்கே அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டில் பல நேரங்களில் சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று, இல்லை தெரிஞ்சே தான் பண்ணுனா அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரகம் ஒன்று. அதாவது இந்த லூபின் அப்படின்ற ஒரு பங்கு, இது வந்து ஒரு ஃபார்மா செக்டர் பங்கு. அமெரிக்காவில் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட இந்தியாலையும் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பங்கு தான் இந்த லூபின். இந்த பங்குனுடைய ரிசல்ட்டுமே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஃபார்மா கம்பெனிகளில் நல்ல க்ரோத் காமிச்ச பங்குன்னு இல்லை இது ஒன்று. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குவார்ட்டருக்கு வெறும் 3700 கோடி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டெய்லி மாத்திரை திம்பாங்க போல, நாட்டில் அந்த மாதிரி ஆயிரம் போல கூடிய சீக்கிரம். அந்த வகையில் அது அப்படியே க்ரோத் ஆகி இந்த ஃபார்மா செக்டர் இப்போ 1221 கோடின்னு இது வரைக்கும் இல்லாத அளவில் ஒரு லாபம் என்பது காமிச்சிருக்கான். ஆனாலும் இந்த பங்கு ஒரு சூடு பிடிக்கல. அது 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2020 கோவிடுக்கு அப்புறம் இந்த பங்கெல்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு கட்டத்தில் வெறும் 400-500 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி 2021 1200 இருந்த பங்கு கீழே இறங்கிட்டு அந்த கோவிட்லாம் கட்டுப்படுத்த பிறகு ஃபார்மா கம்பெனிஸ் பலதும் கும்பாப்பாடி கீழே விழுந்த பிறகு மறுபடியும் ஒரு எழுச்சி வந்தப்ப இது மேல் நோக்கி ஏறி வந்தது. ஸோ தற்போதைக்கு 1 இயர் லோ அப்படின்ற ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு இனி அடுத்தது என்ன பண்ணும்? 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு பக்கம் இது போகுமா, அல்லது தன்னுடைய எழுச்சியை மீட்டெடுக்குமா, என்ன பண்ணும் அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு மிகவும் அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்து பாவம் இன்னுமே ஒரு கும்பா குட்டியாக தன்னுடைய 52 வீக் லோ என்ற இடத்துல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த லூபின் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, எங்கே எல்லாரும் ஒரு முறை கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள், ஆரோகரா சொல்லுங்கள், இந்த பங்கை தூக்கி விடுங்கள் அப்படின்ற மாதிரி தான் பாவம் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் தெரியாமையும் சில விஷயங்கள் பண்ணுது, தெரிஞ்சே வேணாலும் பண்ணுது. ஸோ இது தெரிஞ்சே இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இது பர்ஃபார்மன்ஸ் காமிச்சும் பாவம் இது இன்னும் கீழே தான் இருக்குது பாவம். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மிக குறிப்பிட்ட இடத்துல வந்து விழுந்துடுச்சுன்னா அது 1 மாதமோ 6 மாதமோ ஏதோ ஒரு டைம் கழித்து பெரிய அளவில் ஒரு 30-40% அல்லது ஒரு 20-30% ஏதோ ஒரு வகையில் மேலேயோ கீழேயோ போவான் அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. எதுக்கு அப்படின்னா அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது நீங்கள் எந்த பங்கு வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அதில் இந்த எஸ்ஆர்எஃப் அப்படின்ற பங்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டது தான் தாமதம். இப்போ இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் அதை தொட்டது தான் தாமதம். 2600 ஒரு சில மாதங்கள் கழித்து 3300 வரைக்கும் போனவன் தான் மறுபடியும் அங்கிருந்து ஒரே மாதத்தில் செகப்பி, நான் ஒரு செகப்பிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது கீழே 2841 வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. இனி இது ஒரு 4-5 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் இது என்ன ஆகும் அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த பங்கு இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கம்லாம் வரும்பொழுது வயலண்ட்டாக, அதாவது ஒரே சைடு போனாலும் ஒன்று தானேங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரே சைடு இவ்வளோ தூரம் போனாலும் ஒன்று தான், பாதி தூரம் கீழே போயிட்டு மறுபடியும் பாதி தூரம் மேலே வந்தாலும் அதுக்கு பேரும் வாலட்டிலிட்டி தான். இது ஒரே சைடு மொமெண்டம் வாலட்டிலிட்டி, இது இன்னொரு பக்கம் சைடு வேஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. எப்படியோ ஒன்று பெரிய வாலட்டிலிட்டி காமிப்பான் அப்படின்றதான் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ். ஸோ அடுத்த 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்க போகிறான், பொத்துன்னு கீழே உழுக போகிறானா அல்லது இங்கிருந்து கீழே ரெக்கவரி ஆக போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, இப்போ நம்ம சில ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா சில நேரங்களில் வந்து மார்க்கெட் கீழே விழுகும் பொழுது, கீழே கிடக்குது அப்படின்ற பொழுது ஏதாவது டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆக்சிலியா சொல்யூஷன்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்குது. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கம்பெனி தான். சில பேர் சாஃப்ட்வேர் வந்து பேங்கிங் ப்ராடக்ட்ஸு கொடுப்பாங்க, சில பேர் சாஃப்ட்வேர் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க குளோபல் ஏர்லைன் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரி, இதுவும் ஒரு வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க சாஃப்ட்வேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் இவங்களுடைய பிஸ்னஸ்.
இவங்களுடைய கரண்ட் டிவிடெண்ட் ஈல்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு 3.5% காமிச்சிட்டு இருக்குது. அதாவது 1397 ரூபா ஷேரினுடைய விலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் அசால்ட்டாக ஒரு ஷேருக்கு 50 ரூபாய் என்பதெல்லாம் அசால்ட்டாக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது 2020களில் இருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் எவ்வளவு தூரம் லோ போயிருக்கான்னா ஒரு முறை 765 ரூபாயில ஒரு முறை போயிருக்கான். அங்கிருந்து இப்போ 1400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 ரூபாய் என்பது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி என்பதெல்லாம் காட்டல. இதுக்கு முன்னாடி 2022 பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 100 கோடி லாபம் செஞ்சுட்டு இருந்தவங்க அப்படியே டபுள் பண்ண சில ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்க டபுள் என்பது அளவுக்கெல்லாம் பண்ணல. பட் இப்போவும் 132 கோடி அப்படின்றது அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாபம் சமீபத்தில் இல்லாத அளவில் இந்த ஜூன் குவார்ட்டரில் 34 கோடி அப்படின்னு வளர்ச்சி பாதையில் தான் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பங்கு தற்போதைய நிலைமையில் ஒரு 1 இயர் பீரியட் அப்படின்னு பார்க்கும் பொழுது 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இது இங்கிருந்து இன்னுமே கீழே போய் சீப்பாக போய் டிவிடெண்ட் ஈல்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகுதா அல்லது கொஞ்சம் ரெக்கவரி பண்ண போகுதா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு டிவிடெண்ட் ஓரளவுக்கு சுமாராக ஒரு 3.5% கொடுக்கக்கூடிய பங்கு 52 வீக் லோ பக்கத்தில் இருக்குன்னா அதில் இந்த ஆக்சிலியா அப்படின்ற பங்கு ஒன்று.